ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னா, நம்ம லஞ்சுக்காக ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு வச்சிருப்போம். அது நம்ம சாப்பிட்டது போக மீதி மிஞ்சிருச்சு அப்படின்னா, அச்சோ இது நைட்டுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். இதை ரீஹீட் பண்ணாலும் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதை இந்த மாதிரி நீங்க செஞ்சு அசத்துங்க, எல்லாரும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இது சுவையாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என் ஹஸ்பண்ட் தாங்க செய்யறாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானோனையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வரும்போது அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வறுத்த மீன்ல ஏற்கனவே காரம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குங்க இது. இப்ப நம்ம மதியானம் வறுத்து வச்சிருந்த மீன்ல இருந்து முள்ளெல்லாம் எடுத்துருங்க. அந்த முள்ளெல்லாம் எடுத்த மீனை இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. புதுசா செஞ்ச மாதிரியே இருக்குங்க. மதியான மீனுன்னு சொல்லவே மாட்டாங்க யாரும், அந்த அளவுக்கு அருமையா இருக்குங்க இது. இதையும் நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. பார்த்து கிளறுங்க, உடைச்சு விட்டுறாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பிச்சு தான் வச்சிருக்கோம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா மதியானம் வறுத்தப்ப நம்ம உப்பு சேர்த்துருப்போம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா பதமா கிளறணும், நல்லா பிசைஞ்சு விட்டுறாதீங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அருமையான மீன் பொரியல் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வெறும் வாயிலேயே சாப்பிட்லாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்க, மீன் மிச்சமாகுன்ற கவலை யாருக்குமே இருக்காதுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.